ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். தமிழும் சரஸ்வதியும் அப்கமிங் ஷூட்டிங்ஸ் படலேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. கண்டினியூஸாக நேற்றுலேருந்து ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சரஸ், அதாவது அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க இப்போ ரீலில் வந்து கன்சீவாக இருக்காங்க இல்லையா? சரஸ்வதி வந்து கன்சீவாக இருக்காங்க. ரியல் லைஃப்லேயும் கன்சீவாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அண்ட் நோ, ஐ எம் நாட் ப்ரெக்னென்ட் இன் ரியல் லைஃப் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக ஒரு பிக்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. லாங் டாப் போட்டு அதில் வந்து அவங்க பார்க்குறதுக்கு வந்து கன்சீவாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. மேபி அதனால் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிற ரசிகர்கள்லாம். இன்றைக்கி ஓவரால் எல்லாருமே ஷூட்டிங் வந்துட்டாங்க. மேக்னா, சரஸ் எல்லாருமே. மேக்னா வந்து சரஸோட வீட்டில் இருக்க மாதிரியான ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம். இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து சரஸ் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமா அப்படின்னு தெரியல. பாப்போம், வெயிட் பண்ணி. ஆனால் தமிழ் மாட்டினார் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் மேக்னாவோட கோவம் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் வந்து அவரோட ஷூட்டிங்க்கு கிளம்புறாரு. அவரோட லொக்கேஷன்லேயும் இன்றைக்கி வந்து ரொம்பவே தண்ணி நின்றுட்டுருக்கு. அரும்பாக்கம் அவர் நடந்து வந்துட்டுருக்காரு பாருங்க, பேக்கெல்லாம் தூக்கிட்டு. அந்த ஜங்ஷன் வந்து 100 ஃபீட் ரோடாம். அரும்பாக்கமில் இருக்கார் அவர். எங்களோட ஏரியாவே இப்படி இருக்குது அப்படின்னும் போது நிறைய ஏரியாஸில் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தார். மேக்னாவுக்கு தமிழ் மேலே இருக்கிற காதல் வந்து அதிகமாயிட்டே போகுது. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. தமிழ் வந்து எப்படி புரிய வைக்க போகிறாரு மேக்னாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக மேக்னா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் ஃப்ரெண்டு நமச்சி செஞ்ச பிரச்சனையில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு குளறுபடி நடந்துருச்சு. இதில் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வேற ப்ராப்ளம் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.